அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கு ஈழத்து கலைஞர் ஒருவரை பற்றி பேச போறேன். இந்த கலைஞர் ஈழத்திலையும் மிக பெரிய கலைஞராக இருந்து 1981 தங்கமயில் என்ற பட்டத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் சுவிஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து அங்கும் தன்னுடைய கலைப்பயணத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் வாவி பாஸ்கர் என்று அழைக்கப்படுகிற ஒரு நாடக கலைஞரை பற்றி தான் நான் பேச போகிறேன். அவரை பற்றிய சிறு குறிப்போட அவர் நடித்த தனி நடிப்பான ஒரு நாடகத்தை பற்றியும் பார்க்க போறோம். முதல்ல அவரை பற்றின குறிப்பை நான் உங்களுக்கு தந்துட்டு அவருடைய நாடகத்தை கண்டுகளிக்க நான் உங்களை விடுறேன். ஒரு 2 நிமிடம் தாங்கும் அவரை பற்றி நான் பேசிட்டு விடுறேன். சிறு வயதிலேயே பெரியவர்கள் நடிப்பதை அப்படியே பிரதி செய்து மேடைகள்ல நடித்து காட்டி தனது கெட்டித்தனத்தால நடிப்பில தனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது, நடிப்பு கலையில தனக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்றத கண்டுபிடிச்சு நடிப்பு துறைக்குள்ள அவர் இறங்கி நாடகம் நடிக்க தொடங்குறார். வாவி பாஸ்கர் அவர்கள் சாவகச்சேரி ரிபெக் கல்லூரியில் கல்வி கற்கும் காலங்கள்லயே மேடை நாடகங்கள்ல பங்கு பெற்று மலரும் புதுயுகம் என்ற நாடகத்துல நடிச்சிருக்கிறார். 1981 இலங்கை தேசிய இளைஞர் சேவை மன்றம் அகில இலங்கை ரீதியாக நடாத்திய நாடக போட்டியில ஓ மானிடனே என்ற நாடகத்துல நடித்து அந்த நாடகம் முதலிடம் பெற்று அந்த நாடகத்தில் நடித்த சிறந்த நடிகருக்கான விருதை ஜனாதிபதியின் கையால பரிசாக தங்கமயில் என்னும் விருதினை பெற்றிருக்கிறார். சுவிஸ் பாரதி கலைக்குழுவுடன் இணைந்து நாடகங்கள், கவிதா நிகழ்வுகள் போன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டதோடு சுவிஸ் தமிழ் பாடசாலையில் சிறுவர்களுக்கான நாடகங்களை நெறிப்படுத்துறார். அது மட்டுமல்லாமல் சுவிஸ் நாட்டுல சிறுவர்களுக்கு தமிழ் மொழியையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வாரார். சுவிஸ் சூரிச் சைவ தமிழ் சங்க நாடக போட்டிகளில் சுவிஸ் தமிழ் மாணவர் மன்றத்துடன் இணைந்து ஏஜி ஜோகராஜாவின் பிரதிகளை இயக்கி நடித்தும் வருகிறார். இது மட்டுமல்லாமல் அவர் நிறைய கலைப்பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அவரை பற்றி இன்னொரு காணொளியில நான் தனியா பேசுகிறேன். இப்ப அவருடைய நாடகத்தை பாருங்க. மேட் இன் ஸ்ரீலங்கா என்ற நாடகத்தை பிரான்ஸ் நாட்டில இலக்கிய நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் தன்னுடைய தனி நடிப்பை அங்கு காட்டியிருந்தார். இதுல என்ன சிறப்புன்னு சொன்னால், அது ஒரு இலக்கிய நிகழ்வு 2 நாளாக நடைபெற்று கொண்டிருந்தது. காலை முதல் மாலை வரை அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நிகழ்வுல கலந்து கொண்ட எங்களுக்கு மிக களைப்பாக இருந்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய களைப்பை பார்க்காமல் தன்னுடைய கலையில மிக ஆர்வம் கொண்டிருந்ததால மேட் இன் ஸ்ரீலங்கா என்ற மிக ஒரு தத்ரூபமான நாடகத்தை, ஈழத்தமிழர்கள் எல்லாரும் பார்த்து கழிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நாடகத்தை அந்த இடத்துல உடனடியாக நிகழ்த்தி காட்டினது சிறப்பா இருந்தது. அவரை பாராட்ட வார்த்தைகள் இல்லை என்று சொல்லலாம். அவரை நாங்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். இவர் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ இளக்கலைஞர்கள் அவர்களுடைய பேரை தெரியாதவர்களாகவே இந்த மண்ணில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முடிந்த அளவுக்கு எங்களுடையவர்களுடைய கெட்டித்தனத்தையும் அவர்களுடைய கலையையும் நாங்கள் பாராட்டுவோம், அவர்களை வெளிக்கி கொண்டு வருவோம். பல பேர் அவர்கள் முகமறிய நாங்கள் செய்வோம். அந்த வகையில என்னுடைய சிறு முயற்சி தான் இது. அவருடைய நாடகம் உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் இன்னொரு கலைஞரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். வா வா, என்னுடன் வா. என்னை நானே அழைக்கிறேன். என்னுடன் வா. என்னை நானே அழைக்கிறேன். என்னுடன் வா. என்னை நானே அழைக்கிறேன். என்னுடன் வா. காலடித்துவ காலடியில் காலடியாய் கழிந்த நான். வா, என்னுடன் வா. என்னை நானே அழைக்கிறேன். என்னுடன் வா. ஆண்டுகள் 500 ஆனாலும் ஆக்கிரமிப்பு வெறியர்களின் ஆட்டத்தில் சகதியாகி மிகுதியாகி
அலையும் அகதியாய் நான் அலையும் அகதியாய் நான் அலையும் அகதியாய் என் திடங்கள் அழிந்து தினமும் கரைந்து குருதி குளங்கள் நுழைந்து வழியும் வா வா என் திடங்கள் அழிந்து தினமும் கரைந்து குருதி குளங்கள் நுழைந்து வழியும் வா வா என்னுடன் வா என்னுடன் வா என்னுடன் வா Good morning, sir. Good morning. Sir, today how many people? 40? All are take the salad? Okay. எல்லாத்தையும் நானே செய்கிறேன். Yes, sir. Sir, where is Anthony? காசோட இருந்தா காசு. See? அப்பா கோபியா கலந்துடா. சரி அப்ப இன்றைக்கும் இப்படியா மூன்று ரூபாய் No. எல்லாத்தையும் நானே செய்கிறேன். Yes, sir. Bye. Red light. One flash. One. Two cases. Okay. நானே எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வரேன். என்ன நீங்கள் கண்டுபியல் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல குக்கா வேலை செய்கிறேன். என்ற முதலாளி வெட்ட கூதாரி தவளையும் சாப்பிடுவான், தவளையை விழுங்குற பாம்பையும் சாப்பிடுவான். அவன் நான் மூணாண்டு தான் கூப்பிடுறான். முடிய போட்டு அங்கால இங்கால பிறட்டுவான். சனங்கள் சாப்பிட வருவதோடு கதவையே பார்த்து கொண்டிருப்பான். இந்த காசு பட்டி இருக்கிறது, இந்த கல்லா பட்டியை விட்டு அதற்கவே மாட்டான். அசையாமல் கிடப்பான். குளத்தில தண்ணி ஒடிக்க வந்த மான்களின் கதைய இந்த கதையும் என்ன உங்களுக்கு தெரியும். எப்படித்தான் நான் என்ன அஜித், விஜய், விக்ரம், சூர்யா மாதிரி ஸ்டார். நவீன நாகரிக அடிமைதான். நவீன
என்ன முதுகுலதான் இருக்கும். அன்றைக்கு சேவிசில் இருந்த பட்டியல் சிரிச்சு கொண்டு நிக்கிறதுக்காக கூப்பிட்டு கிளி கிளி கண்டு குடிச்சாங்க. அந்த ஆப்பிரிக்க நாட்டு பொட்டையில காரணம் அந்த இடத்துல செத்து போச்சான். அதுக்கு அன்னைக்கு அவள் சிரிச்சு கொண்டு நிக்க முடியும். காசுப்பட்டிக்கு பக்கத்துல முதல கிடக்கிற மாதிரி கிடக்குறான் முதல. இந்த மந்தையல்ல முதலைக்கு கொள்ள விருப்பம் பின்ன இருக்காதே. குளத்துக்குள்ள சும்மா படுத்துக்கிறாக்க இத வந்து தானாவில துண்டுட்டு முழங்கிட்டு விழுங்கிட்டு முழுங்கிட்டு என்ன எப்படித்தான் ஒன்றா அகப்பட்டு ஓடி நினைக்க உங்களோடுதான் நான் ஓடி வந்தான். சரி சரி அதை விடுவோம். ஆயிரம் சொல்லி எடுக்கல எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். அன்னைக்கு முதல பார்க்குமா போல பார்த்தேன். ஒரு 10-15 வருஷம் நாட அடிச்சு கொடுத்துறான். ஒரு கல்யாண வீடு செத்தவர்கள் போக முடியல. ஒரு நல்ல நிறைய நிகழ்ச்சியில பார்க்க முடியல. ஆனா மனுஷ பிள்ளைகளும் கூட ஒழுங்க பார்க்க நேரம் இல்லாம இரவு பகலா இரவு பகலா இரவு பகலா அடியார் இரவு பகலா அடியார் இரவு பகலா அடியார். எனக்கு கலைக்காது தெரியாது. கலைக்கு தண்ணி அடிக்க ஏதா போச்சு. கஷ்டம் துன்பம் துயரம் கடுமை கடுமை கடுமை. எனக்கு இயந்திரத்தை நிறுத்த மாதிரி ஓட முடியல. ஒரு காலத்துல அப்படி ஓடினான். இவனோட இயந்திரத்தோட இயந்திரமாத்தானே இயங்கின. இயந்திரத்தோட இயந்திரமாத்தானே இயங்கின. இயந்திரத்தோட இயந்திரம். என்ன உங்களுக்கு தெரியும். எப்படித்தான் முழுந்து போகிறோம். செக்கமா 2 வாரம் நீங்க செக்கமா. உங்களுக்கு தெரியும். Made in Sri Lanka. Very good blessing. Made in Sri Lanka. Very good blessing. ஒரு நாள் மோனா என்ன கேட்டான். ஏண்டா ஒன்னில முந்தின வேகத்தை காணல. எனக்கு துப்பு வரி. அவன் எல்லாம் கவலைப்பட்டான். எனக்கு நல்லா மாறிட்டான். ஆனால் அதே கதை முதல்ல அசைய தொடங்கினது. எனக்கு கிட்ட நெருக்கமாய் வந்து போனது. அதுக்கு பிறகுதான் நிறைய நிறைய குறைகளே பிடிச்சான். வெள்ளக்கிழக்கில்லாத குற்றங்களையே சொல்லிக்கொண்டே இருந்தான். பெண்டாட்டி கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் என்ற கதையா போச்சு. பெண்டாட்டி
உனக்கு பிடிக்காது புறப்படி நிற்பார். என்னிட விளையம் இல்லாமல் உன்னிட விளையம் எழுதி நிற்பார். ஓ என்ன உன்னிட விளையம் உன்னிடாக விளையம் உன்னிடாக பழுது ஆட்ட முதல விளம்பு பாப்பு ஆட்ட முதல விளம்பு பாப்பு முதல முதலேண்டா என்னவோ வெளியே முதலதான் அசையாமல் கிடந்து எல்லாத்தையும் விலகில் கொடுக்கிற வாஸ்து அவனுக்கு ஏதோ விளங்கிட்டு இருப்பாங்க. அவன் வண்டி போற மாதிரி போறான். அவன் அப்படி போயிருக்க அவன் தன் நியாயத்தில் வலுவிருந்தான். என்னோட நேர்களை கருத்திருக்கும். அவன் உள்ளுக்குள்ள வச்சு அறுக்க நினைச்சுட்டான். உள்ளுக்குள்ள வச்சு அறுக்க நினைச்சுட்டான். விருப்பட்ட பாடுவான். இத்தனை காலமே என்ன பாடுபடுத்தினவன் என்னதான் பாடுபடுத்த போறான். கோதாரி பிந்தி வேலைக்கு வாழ்ந்தா கண்ணம் போட்டிருந்தான். என்ன கண்ணம் போட்டிருக்கிற இந்த கடைசி கண்ட மக்கள் அதுக்கு கொண்டே இருக்கிறான். இங்க சாப்பிட வந்த சனம் வாங்கி எடுத்துட்டு வந்தாள். என்ன உள்ள என்ற வேலை இல்லை. அதுக்கு கொண்டு கொண்டே இருக்கிறான். வேலை முடிஞ்சு போயிருக்க 6 பேர் வந்திருக்கணும். அவங்களுக்கு சாப்பாடு போட்டு போட்டான். இவன் என்ன காட்டி எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டவர்கள் எனக்கு தெரியும். நான் காந்த விட்டாத மாதிரி வந்துட்டேன். அப்பதான் அவன் எங்கே பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு மாதிரி பிரேக் முடிஞ்சு 20 பேரை தொடங்க போயிக்க சாப்பாட்டுக்கு இறைச்சியில எடுக்கக்கூடாது. என்னடா நாசம் வரும். புது சட்டம் பாஸ் பண்ணி போட்டா சம்பளத்தை பேர் பிச்சு பிச்சு தந்தா இருந்தது. போயிருப்பியா உள்ளே அடிக்கிற சோகத்தை
வெளியில காற்றில் என்ற முடிவில நீங்களும் நீண்ட வரிசையில முண்டி அடிச்சு நின்றிருப்பீங்க. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமில்லை, உறவும் இல்லை. நாங்களும் பகடைக்காய்களாய் போனோம். நாங்களும் பகடைக்காய்களாய் போனோம். Yes, sir. Red light. One flash. Two cases. Okay. Good morning. இது என்ன ஃபைடா? இது என்ன ஃபைடா? இல்லை இல்லை, இது என்ற ரத்தம், இது என்ற ரத்தம், இது என்ற ரத்தம். சார், மூரா கவலைப்படுறார், மூரா கவலைப்படுறார். உடைச்சு போற தஞ்ச வாய்ப்போத்துக்களை நினைச்சு ஐயோ message. Very good message. Very Sri Lanka. Very good message. Very good message.